ஸ்பிளிட் அண்ட் ட்ரிம் பண்ணவே வேண்டாம். இது யாருக்குமே தெரியல. ஸ்பிளிட் அண்ட்ஸ் இருந்தாலே ட்ரிம் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்குது, தேவை கிடையாது. நீம் ஆயில நீங்க நல்லா கையில எடுத்துட்டு இல்லைன்னா பாட்டில், நான் என்ன பண்ணுவேன்னா எண்ட் ஆஃப் த ஹேர் அப்படி பாட்டில் உள்ள விட்டுருவேன், விட்டு அப்படி புளிஞ்சிருவேன். நான் மட்டும் தானே அந்த பாட்டில் யூஸ் பண்ண போறேன், ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. விட்டு புளிஞ்சு எடுத்துட்டு அப்படியே கொண்ட போட்டுருவேன். ஃபுல் ஹேர் வச்சுட்டு எண்ட்லையும் சொல்றேன். நீங்க அப்படியே யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 twice இல்லை ஒரு 4 times யூஸ் பண்ணுவோம், ஸ்பிளிட் அண்ட்ஸ் இருந்த இடமே உங்களுக்கு இருக்காது. இது நிஜமா சொல்றேன், நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்பிளிட் அண்ட்ஸ் இருக்கிற ஹேர் உங்களுக்கு ஸ்பிளிட் அண்ட்ஸ் இல்லாம மாறிடும். இன்னொன்னு மக்களுக்கு தெரியாத ஒண்ணு என்னன்னா, பாகற்காய் இருக்குல்ல, அது ஹேருக்கு எவ்வளோ நல்லதுன்றது யாருக்குமே தெரியல. அது நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அதுக்கும் ஹேருக்கும் ரிலேட்டபிள் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் பாகற்காய் ஜூஸ் வந்து ஒரு செம்ம நிறைய குடிப்பேன். கசப்பா இருக்கும், ஆனா குடிப்பேன். கண்ணு மட்டும் குடிச்சிருவேன், முடிய நினைச்சிட்டு குடிச்சிருவேன். ஓகே, இது குடிச்சாதான் சரியாகும் அப்படின்றனால. நீங்க எக் போட்டு வாஷ் பண்ணிட்டு அன்னைக்கு ஸ்டைல் பண்றதா இருக்கட்டும், உங்களோட அந்த நல்ல பஃபியா இருக்கும் ஹேரே, உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும். நான் எப்பவுமே என்ன இன்டர்வியூக்கு வந்தாலும் எக் பிளஸ் இது வச்சுட்டு தான் வருவேன். இன்னைக்கு என்னால முடியல. ஆமா, இன்னைக்கு முடியாத ஒரு சிச்சுவேஷன், அதனால நல்லா முடியல. நல்லா புசு புசுன்னு இருக்கும் உங்க ஹேரே பார்க்கறதுக்கு. என்னதான் உங்களுக்கு வால்யூம் இல்லைனாலுமே இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களோட நார்மல் ஹேர் டபுள் த வால்யூமா தெரியும். இப்பவுமே நான் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் நான் என் ஹிப் சைஸுக்கு வந்துட்டு ஹிப் லென்த்துக்கு வந்து கட் பண்ணிடுவேன். திருப்பியும் எனக்கு வளர்ந்துரும் முட்டி வரைக்கும். இப்போ நான் கட் பண்ணேன், எனக்கு ஒரு 4-5 monthsல வளர்ந்துரும். டக்குன்னு இறங்கிடும் எனக்கு ஹேர். நான் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வீரா ஹெர்பல்ஸோட ஃபவுண்டர் கேத்ரின் மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஒரு ப்ராப்பரா ஒரு ஹேர் கேர் பண்ணணும், இந்த ஆயிலும் யூஸ் பண்ணணும்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும், என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம்? நான் யூஸ் பண்ற விஷயங்கள் நான் சொல்றேன். இப்போ இன்கேஸ் வந்து டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, டேண்ட்ரஃப் இல்ல இச்சி ஸ்கேல்ப் ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சில பேத்துக்கு வந்து நீங்க வந்து ஸ்கேல்ப் வந்து சும்மா சொரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட்டா வரும். அது வந்து டேண்ட்ரஃப் வேற மாதிரி இருக்கும், இந்த ஸ்கேல்போட பீல்ன்றது வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த தலையில இருக்கிற ஒரு அந்த லேயரே பீல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், லேயர் மாதிரியே வரும். அது வந்துட்டு தனி. உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து பவுடர் மாதிரி தான் இருக்கும், அது டிஃப்ரெண்ட். ஸோ இது ரெண்டுமே இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பியூர் நீம் ஆயில் நீங்க நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த நீம் ஆயில் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே தலையில வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணிடலாம். ஷாம்பு வாஷ், கண்டிஷனர் போட தேவை கிடையாது. ஆனா இது இந்த 1 hour என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வாய் கசக்கும், அந்த பெனிட்ரேட் ஆகும்ல, அப்போ உங்களுக்கு வாய் நல்லா கசக்க எடுக்கும். பரவாயில்ல, ஒரு 1 hour விட்டு வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம், இல்ல மந்த்லி ட்வைஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ அந்த டேண்ட்ரஃப் ஃபீல் ஆகுதோ, இல்ல நல்ல ட்ரை ஆயிடுச்சு, ஆயிலே ஒரு சில பேருக்கு தங்காது, நீங்க எவ்வளவு ஆயில் வச்சாலும் அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும், அவ்வளோ ட்ரையா இருக்கும், ஹீட் பாடியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீம் ஆயில் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரியே உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு மாய்ஸ்சர் இருந்துட்டே இருக்கும், அப்போ உங்களுக்கு ட்ரை ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா போயிடும். இன்னொன்னு நீம் ஆயிலோட பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்பிளிட் எண்ட்ஸ்னால நம்ம என்ன பண்றோம், ஹேரை கீழே ட்ரிம் பண்ணிக்கிட்டே வரோம். ட்ரிம் ஓகே, நம்ம ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கு, ட்ரிம் பண்ணிடுறோம். அந்த ஹேர்ல மறுபடியும் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரும், அதை ட்ரிம் பண்ணுவோம், இப்படியே ஏறிட்டே இருக்கும் ஹேர். தேவையே ஸ்பிளிட் எண்ட்ஸ் ட்ரிம் பண்ணவே வேண்டாம். இது யாருக்குமே தெரியல, ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருந்தாலே ட்ரிம் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்குது, தேவை கிடையாது. நீம் ஆயில நீங்க நல்லா கையில எடுத்துட்டு இல்லைன்னா பாட்டில், நான் என்ன பண்ணுவேன்னா எண்ட் ஆஃப் த ஹேர் அப்படி பாட்டில் உள்ள விட்டுருவேன், விட்டு அப்படி புளிஞ்சிருவேன். நான் மட்டும் தானே அந்த பாட்டில் யூஸ் பண்ண போறேன், ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. விட்டு புளிஞ்சு எடுத்துட்டு அப்படியே கொண்ட போட்டுருவேன். ஃபுல் ஹேர் வச்சுட்டு எண்ட்லையும் சொல்றேன். நீங்க அப்படியே யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 twice இல்ல ஒரு 4 times யூஸ் பண்ணுவோம், ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருந்த இடமே உங்களுக்கு இருக்காது. இது நிஜமா சொல்றேன், நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கிற ஹேர் உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் இல்லாம மாறிடும். நீங்க ட்ரிம் பண்ணணும்னே தேவையே கிடையாது. ட்ரிம் பண்ணும் தேவை கிடையாது, யூஸ் பண்ணி பாருங்க. நான் இப்போ வரைக்கும் ஸ்பிளிட் எண்ட்ஸ்க்கு நான் ட்ரிம் பண்ணதே கிடையாது. எனக்கு நல்ல ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருந்தா நான் கட் பண்ண மாட்டேன், நீம் ஆயில் வைப்பேன், சரியா போயிடும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் நீம் ஆயில் வைப்பேன், சரியா போயிடும். உங்களுக்கு பெயின் பொடுகு எது இருந்தாலுமே நீம் ஆயில் வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா தலை கிளீனாவே இருக்கும். எப்பயுமே ஸ்கேல்ப் அவ்வளோ கிளீனா இருக்கும், ஸ்கேல்ப்பை நல்லா பார்த்துக்கும் நீம் ஆயில். ஆனால் வெறும் நீம் ஆயில், நல்ல நீம் ஆயிலாக நீங்கள் யூஸ் பண்ணணும். போயிட்டு அந்த தண்ணியாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், கேஸ்ட் ஆயிலாக இருக்கட்டும், என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் பெஸ்ட் நாட்டு மருந்து கடைக்கு போயிடுங்க. அங்கே தான் நல்ல ஆயில் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த லூஸில் அந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிறது எப்படி இருந்தாலும் அது நல்லா இருக்காது, அது வேண்டாம். பிளஸ் இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த நீம் ஆயிலே நீங்க சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் இப்போ வருது, ஏதோ ஆசிட் மாதிரி அந்த இந்த பாட்டில்ல விற்கிறாங்க, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு
இரிட்டேட் ஆகும், கெமிக்கல்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், வெறும் நீம் கண்டென்ட் மட்டும் இருக்கிறது மட்டும் தான் வாங்கணும். அந்த எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றது அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். சோ இது ஒண்ணு நீம் ஆயிலோட பெரிய பெனிஃபிட். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல சளியும் பிடிக்கும், நல்ல கோல்ட் ஆகும். சோ அந்த வீசிங் பேஷண்ட் இருக்கீங்க, ஆஸ்துமா இருக்கு, இந்த மாதிரி பீப்புள் கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து பிறந்ததே வீசிங்கோட, பை பர்த் நான் வந்து எனக்கு வீசிங் இருக்கு, நான் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யூஸ் பண்ற விதம் தான் எல்லாமே. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக் பிளஸ் கேஸ்டர் ஆயில், இது நான் வந்து எல்லார்கிட்டையும் டிஃபால்ட்டா சொல்றது. உங்களோட ஸ்கேல்ப் ஸ்ட்ராங் ஆக்கணுமா, ரூட் ஸ்ட்ராங் ஆக்கணுமா, எக்கும் கேஸ்டர் ஆயிலும். எக்குன்னு சொன்னாலே எல்லாருமே வெறும் ஒயிட் மட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, கிடையாது. எல்லோ சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். இது எங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன் ஒயிட் மட்டும் போடுற, எல்லோவும் சேர்த்து யூஸ் பண்ணி பாரு, இன்னும் நல்லா இருக்கும் ஹேர் அப்படின்னு. அப்ப எல்லோவும் சேர்த்து எடுத்துட்டு கேஸ்டர் ஆயில் வந்து எவ்வளவு எடுக்கணும்னா, நெய் கரண்டி இருக்கும் இல்லையா வீட்டுல, குழி கரண்டி, அந்த குட்டி கரண்டி, அதுல 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் உங்களோட ஹேரோட லென்த்தை பொறுத்து. நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே அப்புறம் அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே நம்ம ஹேர் இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு, இவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸ்டார்டிங்ல அந்த கொஞ்சோண்டு போதும். அது போட்டுட்டு நீங்க கை வச்சு பிசையணும். ஸ்பூன் வச்சுலாம் அடிக்கக்கூடாது. ஏன்னா அங்கங்க கெட்டி கெட்டியா நிற்கும். நீங்க தலையில வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அங்கங்க முட்டை வந்துட்டு பிடிச்சுக்கும். உங்களால வாஷ் பண்ணும் போதும் நிற்கும் அப்படியே. ஸோ கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு தலையில வச்சுட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் உங்களால அந்த வரன்னு இழுக்க ஆரம்பிக்கும், ஹார்ட் ஆகி இழுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க போய் ஷாம்பு வாஷ் பண்ணிடலாம். இந்த எக் அண்ட் கேஸ்டர் ஆயில் நீங்க வைக்கிற அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிஷனர் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா எக் வந்து உங்களுக்கு நேச்சுரல் கண்டிஷனர், அதுவே உங்களுக்கு நேச்சுரல் கண்டிஷனருங்கிறப்போ நீங்க கெமிக்கல் கண்டிஷனர் அன்னைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இதோட பெனிஃபிட் உங்களுக்கு அங்க சப்ரஸ் ஆயிடும், வேஸ்ட். நீங்க எக் போட்டதுக்கான யூஸே இல்லாம போயிடும். நீங்க எக் போட்டு வாஷ் பண்ணிட்டு அன்னைக்கு ஸ்டைல் பண்றதா இருக்கட்டும், உங்களோட அந்த நல்ல பஃபியா இருக்கும் ஹேரே, உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும். நான் எப்பவுமே என்ன இன்டர்வியூக்கு வந்தாலும் எக் பிளஸ் இது வச்சுட்டு தான் வருவேன். இன்னைக்கு என்னால முடியல. ஆமா இன்னைக்கு முடியாத ஒரு சிச்சுவேஷன், அதனால நல்லா முடியல. நல்லா புசு புசுன்னு இருக்கும் உங்க ஹேரே பாக்குறதுக்கு. என்னதான் உங்களுக்கு வால்யூம் இல்லைனாலுமே இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களோட நார்மல் ஹேர் டபுள் த வால்யூமா தெரியும். இது ஒரு ட்ரிக் ஆக்சுவலா. எங்கேயாவது ஃபங்க்ஷன் அக்கேஷன் அப்படின்னா தாராளமா அதை கண்ணை மூடி ட்ரை பண்ணலாம். 1 hour தான் உங்களுக்கு தேவை. வைக்கிறீங்க 20 மினிட்ஸ் தலையில இருக்கும்போது 20 மினிட்ஸ் வாஷ் பண்றீங்க, சூப்பரா ஆயிடும் ஹேர். நிறைய பேர் முட்டைன்னு யோசிக்கும் போது ஸ்மெல் வருமே, இந்த கண்டிப்பா வரும் மட்டும். ஆனா நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பெருசா தெரியாது. அதாவது பழக இப்பெல்லாம் எனக்கு அது முட்டை போடுற அந்த ஃபீலே இருக்காது. என்ன உங்க கூட யாருன்னா இருக்காங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஸ்மெல் இருக்கும். நீங்க அது கொஞ்சம் பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா நல்ல பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் ஹேர் நீங்க எடுத்துட்டு சும்மா ரொட்டேட் பண்ணி பிளக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். எக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு 1 month நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வீக்லி ஒரு ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க. 4 times வந்துடும் 1 monthனா. யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா ஆகுனது தெரியும். டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஹேர்ல அப்படிங்கிறது. சோ இது ஒண்ணு. இது 2 தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றது. நீம் யூஸ் பண்ணுவேன், டேண்ட்ரஃப் ஏதாவது இருந்தா. எக் பிளஸ் கேஸ்டர் ஆயில் நான் ரெகுலராகவே யூஸ் பண்ணுவேன். இப்போ என்னோட ஆயில் வந்துட்டு நான் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி சொல்வேன்னா வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த ட்வைஸ்ன்றது யாருக்கு அப்படின்னா ஹேரோட மெயின்டெனன்ஸ் சூப்பரா வச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு ட்வைஸ். ஹேர் மெயின்டெனன்ஸ் நல்லா இல்ல ஷூட் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில செலிபிரிட்டிஸும் வாங்குறாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா நிறைய ஸ்டைலிங் பண்ணி ஹேரோட டெக்ஸ்சர் போயிடுது, ரூட் நல்லா இல்ல, ஏன்னா அவங்களால அதை அவாய்டும் பண்ண முடியல அவங்களோட ஒர்க். ஸோ அப்படி இருக்கவங்க நான் என்ன சொல்வேன்னா நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோட ஆயில் வச்சுட்டு ஒன்ஸ் வந்து எக் யூஸ் பண்ணுங்க, எக் பிளஸ் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுங்க. அப்ப ஹேர் நல்லா ஸ்ட்ராங் ஆன மாதிரியும் இருக்கும், நீங்க ஆயில் வச்ச மாதிரியும் இருக்கும், நல்லா இருக்கும், பேலன்ஸ் ஆயிடும் உங்களுக்கு ரெண்டுமே அப்படிங்கறது சொல்லுவேன். இந்த செலிபிரிட்டி சைடுன்னு வரும்போது நான் அது யோசிக்கவே இல்லை. லைக் எப்படி அந்த சைடு ரீச் ஆனீங்க எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் நான் நேம் சொல்லல, என்னடா ப்ளூடிக்ல இருந்து நமக்கு மெசேஜ் வந்திருக்கே இப்படிதான். அதுவும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 10 days-ஓ 1 month கழிச்சுதான் அந்த மெசேஜ் பார்த்தேன். ஏன்னா என்னோட இன்ஸ்டா வாட்ஸ்அப் எல்லாமே எனக்கு எப்பயுமே ஃபில்டா தான் இருக்கும், என்னால பார்க்க முடியாது. 99+ தான் இருக்கும் எப்பவுமே இன்ஸ்டா, ரெண்டுமே பர்சனலும் பிசினஸோட ப்ரொஃபைலும். ஸோ நான் போய் பார்ப்பேன், ஆனா எனக்கு கிளியர் பண்ணவே முடியாது. நான் கிளியர் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா திருப்பி அது ஃபில் ஆயிருக்கும், அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால நான் 1 month நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஐயோ உங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது ஒரு அவங்க அவ்வளோ பெரியவங்க நமக்கு மெசேஜ் பண்றாங்க, நம்ம ப்ராப்பர் டைம்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் நான் மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணாங்க, எனக்கு அது ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா இவ்வளவு லேட்டா ரிப்ளை பண்ணாலும் அவங்க அதை எதுவுமே எடுத்துக்காம நமக்கு ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க ஒருத்தங்க ரொம்ப பெரிய ஒரு பர்சன், பேர் சொல்ல முடியாது. மத்தவங்க எல்லாம் நார்மலா நம்மள மாதிரி பீப்புள், அந்த ஷூட் போறவங்க, டிராமா சீரியல்ஸ் அந்த மாதிரி ஆக்ட் பண்ண அவங்களுக்குலாம் நார்மலாவே ஆக்சுவலா என்ன தெரிஞ்சிருக்குன்றது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. என் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாம் வந்துட்டு கேக்குறாங்க. எனக்கு அப்போ இவங்க யாரு அப்படின்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பாரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க.
இவங்களுக்கு என்னை தெரியுமா அப்படின்னு என்னோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்குது. இவங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா பெருசான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிலாம் நான் பண்ணல. அப்படிங்கிறப்போ ரீச்சுங்கிறது எனக்கு ஒரு ஷாக்கிங், ஹாப்பி அந்த மாதிரி. பரவாயில்ல இவங்களுக்குலாம் நம்மள தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் கெத்தா தான் பேசேன், நீ என்ன அவங்களுக்கு ஃபேன் மாதிரி பேசுற, அவங்க உனக்கு ஃபேனா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. இப்படி பேச வரலையே அப்படி. எனக்கு அது எனக்கு குட்டா ஃபீல் ஆகும். பரவாயில்ல இவங்க எல்லாம் நம்மள பாக்குறாங்க, நம்ம இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. என் ஃப்ரெண்ட்ஸ் லிட்டரலா சொல்லுவாங்க, கொஞ்சம் கெத்தா தான் காமியே அப்படி. தெரியல வரல வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம கிட்ட பேசுறதே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நார்மலா ஒரு 100K இருக்க இன்ஃபுளுசர்ஸே பேச மாட்டாங்க. நார்மலா நீங்க மெசேஜ் பண்ணி பாருங்க, வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பீப்புள் வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு மாதிரி குட்டா ஃபீல் ஆகும். பரவாயில்ல அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. ஏன்னா என்னோட பிசினஸ் ப்ரொஃபைல்லயும் அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் கிடையாது. அப்படிங்கிறப்போ நீங்க சொன்னதுதான், நிறைய பேர் இப்போ ஆயில் பிசினஸ் பண்றாங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க. பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா ஏதோ பண்ணிருக்கோம்டா நம்ம வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் அது. ஓகே சூப்பர். இப்போ நீங்க சொன்னீங்க இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோதான் ஷோல்டர் அளவுக்கு தான் முடி இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா வந்துச்சு ஆயிலுங்கிறது. பட் அந்த சமயத்துல மெயின்டெனன்ஸ் மாதிரி வீட்லயே நம்ம பண்ணக்கூடிய ஏதாச்சும் பேக் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஒரு டைரக்ட் ஆயிலுக்கே போய் இந்த எக் பிளஸ் கேஸ்டர் ஆயில் மட்டும் அது மட்டும் தான். நீம் கூட எனக்கு அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் தான் அம்மா நீம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. நானும் அந்த ஸ்பிட்டன்ஸ் அப்படின்ட்டு, அம்மா என்ன கீழே இப்படி இருக்கே, வெட்டுறதான்னு தான் இவ்வளோ ஏறினது. அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, எதுக்கு இந்த மாதிரி வெட்டிட்டு இருக்க, வேண்டாம் நீம் ஆயில் கொண்டு வந்துருக்கணுமோ. அம்மா இல்லைன்னா இந்த பிசினஸ் இல்ல. அப்படிதான் ஆக்சுவலா. அம்மா தான் எல்லாமே இந்த பிசினஸ்க்கான தெரியாது. அம்மா தான் பின்னாடி இருந்து எல்லாமே. எதனா ஒரு இன்கிரியன்ட் ஆட் பண்ண எங்க அம்மா கிட்ட உட்காந்து ஒரு மணி நேரம் கால் பேசுவேன். இதெல்லாம் யூசஸ் போட்டிருக்கு இதனால. ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்து ஆளுன்றனால அவங்களுக்கு அதுல என்ன இப்போ ஒரு வெந்தயமே இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு கண்டென்ட் யூஸ் பண்ணா நமக்கு கோல்ட் ஆகும் நமக்கு தெரியாது. அவங்க அதை கரெக்டா சொல்லிடுவாங்க. இவ்வளவு லிட்டரா இவ்வளவுதான் சேர்க்கணும், இது அதிகமா நீ இந்த தடவை சேர்த்திருக்க பாரு. பிளஸ் எங்க அம்மா கிட்ட ஆயில் வாங்குறவங்க அந்த பக்கத்துல டீச்சர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அவங்க சொல்லுவாங்க போல. அது அம்மா கரெக்டா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆயில் திக்கா இருக்குன்றாங்க, இதுல இதை நீ இது பண்ணிருக்க பாரு, அப்ப இது பண்ணணும் அப்படிம்பாங்க. சோ அதனாலயே எதனா ஒண்ணு புதுசா பண்றதுனால எங்க அம்மாக்கு போனை போட்டு உட்காந்து, எதனா ஐடியா வந்துச்சுன்னா போனை போட்டு உட்காந்துருவேன். ஆமா அம்மா தான் அந்த ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட அது ப்ரொஜெக்ட் ஆகி அப்புறம் அவங்க அதை செதுக்குனதுக்கு அப்புறம் தான் அது ஃபைனலைஸ் ஆகும். ஓகே. இப்போ இந்த ஆயிலுக்கே வரும்போது இப்போ நீங்க ஒரு 15 இன்கிரீடியன்ஸ் கிட்ட நீங்க யூஸ் பண்றீங்க. ஆனா இப்போ வீட்லயே நார்மலா லைக் வீட்ல குக் பண்றவங்களுக்கு ஒரு ஆயில் அவங்களுக்கு பண்ணணும்னா பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு ஒரு ஆயில் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? லைக் வித் 2 or 3 இன்கிரீடியன்ஸ் வச்சுட்டு ஆயில் பண்ணணும்னா கரி லீவ்ஸ் நீங்க ஆயில் தான் பண்ணணும் தேவை கிடையாது. நான் இன்னொன்னுமே சொல்லுவேன் என்னன்னா, ஆயில் வந்துட்டு நீங்க பியூர் கோகோனட் ஆயில் அது மட்டும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணாலே ஓகே. ஆனா அதுக்கு பேரலா பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டேக் ஒரு சில இது நான் எடுத்துப்பேன். எங்க அம்மா தான் எனக்கு கொடுப்பாங்க. என்னன்னா மொரிங்கா லீவ்ஸ் பவுடர். இதெல்லாம் பவுடருங்கிறது பவுடரா கிடைக்குது வெளியில, அப்படி வாங்க கூடாது. நீங்க போய் செடியில இருந்து மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து வீட்டுல பவுடர் ஆக்கணும். அதை காய போட்டு அம்மா தான் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் காயப்படுவாங்க, வெயில்ல காய போட மாட்டாங்க. காய போட்டு அது நல்லா வத்தல் அளவுக்கு உடையிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை போட்டு அடிச்சு மிக்சிலையா வறுத்தோ ஏதோ சம்திங் பண்ணுவாங்க. மொரிங்கா லீவ்ஸ், கரி லீவ்ஸ், இது ரெண்டையும் தனித்தனியா பண்ணி ரெண்டையும் ஒரே பாக்ஸ்ல போட்டு வைக்க கூடாது. அது ஏன்னு தெரியல, சொல்லியிருக்காங்க. அதனால ஒரே பாக்ஸ்ல போட்டு வைக்க கூடாது, தனித்தனியா வச்சுக்கணும். தோசை மாவு இருக்குல்ல, தோசை மாவு, அரிசி மாவு, வாட் எவர் இட் இஸ், அதுல வந்துட்டு நீங்க இப்போ தோசை மாவு வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் 1/2 kg இருக்கு அப்படின்னா ஒரு கரண்டியோ 2 கரண்டியோ இந்த மொரிங்கா லீவ்ஸும் கரி லீவ்ஸும் ஈக்குவல் அமௌண்ட்ஸ்ல எடுத்து ஆட் பண்ணிட்டு நீங்க கலந்துட்டு நீங்க அதை ஊத்தி சாப்பிடலாம். இல்ல கரி லீவ்ஸோட துவையல் வச்சு சாப்பிடலாம், இதெல்லாம் நமக்கு நார்மலாவே தெரியும். இல்ல அப்படின்னா மொரிங்கா லீவ்ஸோட ஜூஸ் எடுத்து கொடுப்பாங்க அம்மா. முருங்கைக்கீரையை அப்படி சாரா வேக மட்டும் வச்சு சாறு எடுத்து கொடுப்பாங்க. ஒரு செம்பு நிறைய குடிப்பேன். வீட்டுக்கு போனேன்னாலே மறக்காம குடிச்சிருவேன். இது பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா கரி லீவ்ஸோட சாறு. அது கரி லீவ்ஸ் நீங்க வெறுமனே சாப்பிடலாம், சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க ஓகே. சாறுனா நீங்க டக்குன்னு குடிச்சிடலாம், அது நமக்கு டைம் எம்டி ஸ்டொமக்ல அதுவும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மொரிங்கா லீவ்ஸ் வந்துட்டு அந்த சாறு குடிச்சிட்டு அந்த இலையும் நீங்க சேர்த்து சாப்பிடுறது இன்னும் நல்லது. ரொம்ப நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் உங்களுக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னொன்னு மக்களுக்கு தெரியாத ஒண்ணு என்னன்னா, பாகற்காய் இருக்குல்ல, அது ஹேருக்கு எவ்வளோ நல்லதுன்றது யாருக்குமே தெரியல. அது நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அதுக்கும் ஹேருக்கும் ரிலேட்டபிள் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நான் பாகற்காய் ஜூஸ் வந்து ஒரு செம்பு நிறைய குடிப்பேன். கசப்பா இருக்கும், ஆனா குடிப்பேன். கண்ணு மட்டும் குடிச்சிருவேன், முடிய நினைச்சிட்டு குடிச்சிருவேன். ஓகே இது குடிச்சாதான் சரியாகும் அப்படின்றனால. இதெல்லாமே சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா பழக்கப்படுத்தின ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, நீம் இருக்குல்ல, நீம் வந்து தலையில வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீம் வந்துட்டு எங்க அம்மா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பருங்கிட்டு வந்து நல்லா பிஞ்சு இலை பருங்கிட்டு வந்து அம்மியில அரைச்சு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருண்டையா வெறும் நீமை உருட்டி வச்சிருவாங்க. வாயில போட்டு முழுங்கணும்.
முழுங்கினாதான் காலையில சாப்பாடு எங்களுக்கு, எனக்கும் என் தங்கச்சிக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு வயித்துல இருக்க நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணும், ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரிலாம் நிறைய நீங்க இன்டேக் கூட நீங்க எடுத்துக்கலாம் ரெகுலரா. சாப்பிட்டு சும்மா அதை ஒரு குட்டி சைஸ்ல தான் இருக்கும், அது போட்டு லைட்டா சக்கரை போட்டுப்போம். ஏன்னா அது அவ்வளோ இதை கசப்பா உள்ள போகும், லைட்டா சக்கரை போட்டுப்போம், அவ்வளவுதான். அது குடிச்சிட்டு ஒரு 1 or 2 hours அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் யூஷுவல் அந்த டே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பாகக்காய் ஜூஸ் எல்லாம் ரொம்ப நல்லது ஹேருக்கு. உங்களுக்கு நிறைய அதுல வைட்டமின்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஹேர் பிளஸ் உங்க பாடிக்குமே அது நல்லது. ஸோ நல்ல உங்களுக்கு இதெல்லாம் நீங்க ரெகுலரா இன்டேக் எடுக்க உங்களுக்கு நல்ல ஹேர்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸினா அந்த மொரிங்கா லீவ்ஸும் கறி லீவ்ஸ் பவுடர் பண்ணி வச்சுட்டு தோசை எப்படி இருந்தாலும் ரெகுலரா சாப்பிடுவோம். கரெக்டா? தோசை இட்லி ரெகுலர், அதுல நீங்க பாட்டு கலந்து சாப்பிட்டுட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப நல்லது அதெல்லாம். ஓகே. இப்ப அம்மா கிட்ட அம்மா வேற ஏதாச்சும் பேக் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு 2 to 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு வீட்லயே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நமக்கு பண்ணலாமே பேக், அந்த மாதிரி சின்ன வயசுல தலையில போட்டது ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு நான் சொன்னேன்ல பை பர்த் வந்துட்டு வீசிங். சோ நிறைய பேக்ஸ் இருக்கு. எங்க அம்மா எனக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா வீசிங் பேஷண்ட் நான் அவ்வளவு அட்மிட் ஆயிடுவேன் அதோட. அதனால இது மட்டும் தான் அந்த எக் பிளஸ் கேஸ்டர் ஆயில் ரெகுலர். சின்ன வயசுல இருந்து ஒயிட் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா இந்த நான் ஹேர் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா எல்லாம் சேர்த்து போட சொன்னாங்க. அப்படி அதுக்கப்புறம் நீம், இது 2 தான் இப்போ வரைக்கும் நான் போட்டுட்டு இருக்கேன். இப்பவுமே நான் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் நான் என் ஹிப் சைஸுக்கு வந்துட்டு ஹிப் லென்த்துக்கு வந்து கட் பண்ணிடுவேன். திருப்பியும் எனக்கு வளர்ந்துரும் முட்டி வரைக்கும். இப்ப நான் கட் பண்ணேன், எனக்கு ஒரு 4-5 monthsல வளர்ந்துரும், டக்குன்னு இறங்கிடும் எனக்கு ஹேர். நான் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நான் நிறைய டிராவல், இப்ப மறுபடியும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன். எனக்கு என்னன்னா என் பாடி சிக்கானாலே எனக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது என்னோட ஹேர். அது என்னோட பாடி நேச்சர் போல தெரியல, முடி நல்லா கொட்டும். நான் கண்டுக்க மாட்டேன், உடம்பு சரியாகட்டும் விட்டுருவேன். ஏன்னா நமக்கு தான் ரெமெடி இருக்குல்ல, சோ ப்ராப்ளம் இல்ல. உடம்பு சரியாகி வரட்டும், திருப்பி வளர்த்து பார்த்தா 5 மாசத்துல வளர்ந்துருது. எங்க அம்மா அதே சொல்லுவாங்க, முடி கொட்டுதுன்னு கவலைப்படாத, உனக்கு சரசரன்னு வளர்ந்துரும், நீ பாட்டுக்கு உடம்பு பாரு, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவ்வளவுதான். நமக்கு ரைட் இன்கிரியன்ஸ் தெரிஞ்சாலே நம்ம பெருசா வருத்தப்பட மாட்டோம், டக்குன்னு வளர்ந்துரும். ஓகே. இப்ப வீட்லயே இப்ப நான் சொன்ன மாதிரி டாண்ட்ரஃப்க்கு சொல்லியாச்சு. இப்ப ஹேர் ஃபால் இப்போ நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன மாதிரி வீட்ல ட்ரை பண்ணலாம் போடுறதுக்கு? ஹேர் ஃபால்க்கு வந்துட்டு நான் என்னோட ஆயில் நீங்க போட்டீங்கன்னா ஹேர் ஃபால் அவ்வளவு கண்ட்ரோல் ஆயிடும், இதுதான் உண்மை. ஸோ அதனால ஹேர் ஃபாலுக்கு நான் செப்பரேட்டா எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. பிளஸ் நீங்க அந்த எக் பிளஸ் கேஸ்டர் ஆயில், நான் அதையும் திருப்பி சொல்றேன், அதை நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் அதுல சொல்யூஷன் இருக்கு. அவ்வளவுதான், ஒரே சொல்யூஷன் தான். அவ்வளோ நல்லா இருக்கும். பசங்களும் யூஸ் பண்ணலாம், பொண்ணுங்களும் யூஸ் பண்ணலாம், யாருனாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே. ஷாம்பு வாஷ் பண்றோம், கண்டிஷனர் யூஸ் பண்ணி வாஷ் பண்றோம். வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு சிங்கிள் ரின்ஸுக்கு மட்டும் ஒரு பக்கெட் மாதிரி எடுத்துட்டு இப்படி இன்வெர்டட்ல, ஓகேவா, அப்சைட் டவுனா ஹேர் போட்டுட்டு இப்படி வச்சு இப்படி ஊத்தாம அப்சைட் டவுனா ஹேர் போட்டுட்டு ரைஸ் வாட்டர்ல போட்டு முக்கி ஒரு ரின்ஸ் மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஹேர் ஷைனிங்கா இருக்கும், ரூட் நல்லா இருக்கும். இது வந்து அந்த காலத்து அந்த சைனீஸ் டெக்னிக், இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்துட்டு இப்போ ஒரு 5 yearsஆவே நான் அப்சைட் டவுனா மட்டும் தான் ஹேர் வாஷ் பண்றேன்.